நம்ம ஃபார்ம்ல 3 கோழி முட்டை வச்சிருக்காளுங்க. நேத்து ஈவினிங் பார்க்கவே இல்ல. மார்னிங் தாங்க பார்த்தேன். நம்ம செடி எல்லாமே ஒரு விசிட் போயிடலாம். டெய்லிக்கும் ஒரு பக்கெட் தண்ணி ஊத்தணும். மொத்தம் 6 செடி இருக்கு. 6 பக்கெட் தண்ணி கொண்டு வரணும். தண்ணி தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கனால சிரமமா இருக்கு. 2 மக்கு, 3 மக்குலாம் செடிக்கு தண்ணி ஊத்துனா செடி பொழைக்காதுங்க. காடை மார்னிங் கொஞ்சம் டல்லா தான் இருக்குங்க. ஈவினிங் டைம்ல தான் ஆக்டிவா இருக்கு. இப்ப காடைங்களுக்கு இந்த கிளைமேட் செட் ஆயிடுச்சு. லவ் பேர்ட்ஸ் வீட்லருந்து கொண்டு வந்து இங்க வச்சதுக்கப்புறம் அதுங்களும் ஜாலியா இருக்கு. இந்த பிளேஸ்ல ஒரு வார் ரூம் வைக்கணும். உடம்பு சரியில்லாத கோழிய தனிமையா வைக்கிறதுக்காக. அப்புறம் நம்ம நேத்து வாங்கிட்டு வந்த வான்கோழியில ஒரு கோழி மட்டும் டல்லா இருந்துச்சு. வெயில் ஏறுனதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிரும். ஏன்னா பனியில அப்படிதான் இருக்கும். நம்ம வெள்ளிக்கிழமை வரும்போது பொய் சொல்லக்கூடாது. இந்த 3 முட்டை நான் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். அப்பதான் முட்டை போடுற பிளேஸ் எங்க இருக்குன்னு அதுங்களுக்கு தெரியறதுக்காக நான் வாங்கிட்டு வந்து அந்த 3 முட்டையும் வச்சேன். இன்னைக்கு நம்ம 1 கேஜி மட்டும் தான் தொங்க விட போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்கூல் இருக்கு. நம்ம ஸ்கூல் போயிருவோம். எல்லாத்தையும் தொங்க விட்டா அடிச்சுக்குங்க. நம்ம ஸ்கூல்ல போயிட்டு பசங்களுக்கு ஸ்கேட்டிங் சொல்லி தந்தோம். ஸ்கேட்டிங் சொல்லி தந்துட்டு சாயந்தரம் டைம்ல நம்ம வரும்போது, நம்ம கோழிங்களுக்காக நான் அருங்கம்புல் பறிச்சுட்டு வந்தேன். ஏன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்ல, டெய்லியும் ஏதாவது ஒண்ணாச்சும் நமக்கு கிடைக்கிற திங்ஸாச்சும் நம்ம குடுக்கணும். பசுந்தீவனம். இல்லன்னா தீவனம் மட்டுமே சாப்பிட்டு இருந்துச்சுன்னா, கோழிங்களுக்கு ஆக்டிவா இருக்காது. இந்த புல்லு போட்டதுக்கப்புறம் கோழிங்க லைன் ஃபார்ம் பண்ணி இறங்குச்சு ஸ்கூல் பிள்ளைங்க மாரி. அப்படியே ரிலாக்ஸா ஒரு பிளேஸ்ல உட்காந்து வேடிக்கை பார்த்தேன். இதுங்கலாம் ஒண்ணோட ஒண்ணு அடிச்சுக்கிட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. நேத்து நம்ம வாங்கிட்டு வந்த வான்கோழி கூட ஜாலியா இறங்கி வந்து சாப்பிட்டுச்சுங்க. அ எவ்வளோதான் நம்ம வேலை செஞ்சுட்டு டயர்டா வந்தாலும், இந்த மாரி கோழி கூடயும், நாய் கூடயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நம்மளுக்கு உண்மையாலுமே ரிலாக்ஸா இருக்கு. டைம் போறதே தெரியல ஈவினிங். நீங்க உங்களால வளர்க்க முடியலனாலும் பரவால்ல. நம்ம போடுற வீடியோ பாருங்க.